கைவிட மாட்டேன். ஏசையா சொல்லுங்கப்பா. ஏசையா 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 உங்க மேல தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. ஏசையா 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 வாய் திறந்து வியாதிகள் பலவீனங்கள் நீங்கி போவதாக. மனதில் இருக்கிற எல்லா விதமான பலகீனங்களும் மன கவலைகள் வெளியேறட்டும். தேவாதி தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஆண்டவர் உங்களை தொடுகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். ஏசையா நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். ஏசையா மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து உங்களை அதிசயமாய் தேவன் நடத்தி செல்வார். ஆமென். அல்லேலூயா. நான் இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம், யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிக்கலாம். இனி நான் உலகில் இருக்க போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உமது பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். கரங்களை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல தம்முடைய சீடர்களை அவர் தெரிந்து கொண்டார். அவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் 72 சீடர்கள் இருந்தாங்க. இயேசுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து அநேகர் இயேசுவை பின்பற்றினார்கள். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் யோவான் நற்செய்தி 6 பிறகு படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இயேசு 5 அப்பத்தையும் 2 மீனையும் அங்கே பழுகு செய்தார். 5000 ஆண்கள் உண்டாங்க. 12 கூடைகள் எடுத்தாங்க. அடுத்த நாள் இயேசுடைய சீடர்கள் என்று சொல்லப்பட்ட ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தாங்க. இயேசுவை தேடி வந்த உடனே இயேசு அவங்களை பார்த்து கேட்டாரு. அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே எங்க போனீங்க? உங்களை நாங்க ரொம்ப தேடிக்கிட்டே இருக்கிறோமே. உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீங்க அற்புதத்தை பார்த்ததுனால என்ன தேடல, நல்ல வயிறார சாப்பிட்டதுனால என்ன தேடுறீங்கன்னு. உடனே ஆண்டவர் சொன்னாரு, வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே. என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடித்தால் ஒழிய எவனும் நிலை வாழ்வு பெறமாட்டான் என்று இயேசுசாமி அங்கே போதிக்கிறார். உடனே அவர்களுக்கு முறுமுறுப்பு தாங்க. அவங்க இது ரொம்ப பெரிய கஷ்டமான போதனையா இருக்கு, இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு போய்விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் நற்கருணை என்பது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி. பிரைஸ் தி லார்ட். அநேகர் இயேசு விட்டு போயிட்டாங்க. இருந்த 12 பேரை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாய் இருக்கிறீங்களா? உடனே ராயப்பர் பேதுரு சொல்றாரு, யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடம்தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இப்ப இயேசுடைய போதனை, இயேசுடைய அற்புதங்கள் எல்லாம் இந்த வேத புத்தகத்தில் நமக்கு அநேக காரியங்கள் கொஞ்சம் தான் எழுதிருக்கு, நிறைய எழுதல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் படிப்பது கொஞ்சம். ஆனால் தேவனாய் ஆண்டவர் 3 ஆண்டுகளுக்கு மேல அவர் பயணித்த அந்த பயணம், 30 33 வயதுக்குள்ளாக அவர் பயணித்த அந்த பயணத்தில்
அநேக போதனைகள், அநேக உபதேசங்கள், அநேக அற்புதங்கள், அதிசயங்கள் அதெல்லாம் எழுதணும்னா எதுவும் காணாது என்று வேத புத்தகத்தை நம்ம பார்க்கிறோம். அர்த்தம் என்ன? காணாதுன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் இதில் எழுதப்பட்டது கிறிஸ்துவை விசுவசிக்க, இயேசுவை நம்புவதற்கு. ஆமென், அல்லேலூயா. இப்ப இந்த பகுதியை நாம் வாசித்தோம். யோவான் 17:11. என்ன? கடைசியில இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்காக ஜெபித்தார். அல்லேலூயா. என்ன ஜெபம்? பிதாவே, நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. அல்லேலூயா. இந்த உலகத்துல ரொம்ப முடியாத ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஒன்னா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு வீட்டுல பாருங்களேன், ஒரு 5 பேர், ஒரு தாய், ஒரு தகப்பன், 2-3 பிள்ளைங்க. ஆனா வளர 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 என்ன வருது? பல பாகுபாடு, பல கேள்வி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல, ஒருத்தர் விட்டு விலகி போவது. அடுத்து மேரேஜ், திருமணம் நடந்துட்டுனா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உடைந்து போகிறது, உருகுலைந்து போகிறது. அநேக குடும்பங்கள் இருந்ததற்கான அடிச்சுவடுகள் கூட இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்காக ஜெபித்தார். என்ன ஜெபம் பண்ணாரு? பிதாவே, நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. ஆமென், அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்கிற நமக்கு ஒண்ணு தெரியணும். நாம் இருக்கிற இடத்தில் பிளவுகளுக்கு இடமில்லை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நாம இருக்கிற இடத்துல நம்முடைய குடும்பங்கள்ல என்ன இருக்கக்கூடாது? பிளவுகளுக்கு இடம் இருக்கக்கூடாது. ஆனா பாருங்க, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பிளவுபட்டதாக, பிரிவினைகளை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறார். சிலருக்கு பாருங்களேன், சிலருடைய வேலையே என்னதுன்னா, ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா கூட அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வரதுக்குள்ள என்ன வந்துடும் சொல்லுங்க? சண்டை எப்படியா இழுத்து விட்டுருவாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இது சில பேருடைய வாடிக்கை, சிலருடைய வாழ்க்கையின் அடிப்படையாக அப்படி மாறிவிட்டது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தருகிற ஒரு நலமான பகுதி என்ன தெரியுமா? நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் ஏன் இந்த பகுதியை சொன்னார் என்றால், மார்க் நற்செய்தி 12ஆம் அதிகாரத்திலே வாசியுங்கள். மார்க் 12:28-29 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இயேசு சொல்றாரு, முதல்ல கடவுளை அன்பு செய். இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்? முழு மனதோடு உன் கடவுளை அன்பு செய். ரெண்டாவது சொல்றாரு, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருக்கிறவன் மீதும் அன்பு கூற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நம்ம கடவுளை நேசிக்கிறோம், ஆண்டவரை தேடுகிறோம், கடவுளுடைய பிள்ளைங்க அப்படின்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்களேன், கடவுளை தேடுகிற, கடவுளுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற, கடவுளுக்காக தன்னுடைய குடும்பத்திலே அநேக காரியங்களை செய்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு செய்தி ஒன்றை பார்த்தேன், நீங்களும் கூட பார்த்திருக்கலாம். ஒரு பெண்ணானவள் ஒரு உணவு, இன்னைக்கெல்லாம் எல்லாருமே உணவுலாம் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. அப்ப அந்த உணவை ஆர்டர் பண்றாங்க. ஆர்டர் பண்றதுல பிரியாணி வேணும் அப்படின்னு ஏதோ போட்டிருப்பாங்க, டைப் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த கொண்டு வந்த ஊழியர், அந்த வேலை, அந்த நிறுவனத்தில் உள்ள உணவு கொண்டு போய் கொடுக்கிற ஊழியர், அந்த அம்மாவுக்கு கொண்டு போய் அந்த பொண்ணுக்கு பிரியாணி கொடுத்துருக்கிறார். அந்த அம்மா பிரியாணி திறந்து பார்த்துருக்கு. திறந்து பார்த்த உடனே அது என்ன பண்ண? சிக்கன் பிரியாணியா இருந்திருக்கிறது. என்னது பிரியாணி? சிக்கன் பிரியாணி. உங்க மைண்டுக்காக சொல்றேன். இப்ப அந்த ஊழியர் ஆர்டர் எடுத்தாரு. அந்த பிரியாணியை அவர் கொண்டு வந்து கொடுக்குற சிக்கன் பிரியாணி. ஆனா அந்த அம்மா உடனே ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி அதை போட்டு பயங்கர அழுது, ஐயோ நான் இப்படிப்பட்டவள், சுத்தமா இருக்கக்கூடிய ஆளு அப்படின்னு சொல்லி தன்னை பத்தி ரொம்ப காரியத்தை சொல்லிட்டு, இந்த சாப்பாடு என் ரூமுக்கு வந்ததுனால என் ரூமே என்ன ஆயிட்டு தீட்டுப்பட்டுட்டு, என்னுடைய எல்லா இதுவும் போயிட்டு, என்னுடைய தவ முயற்சி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் பக்தி முயற்சி எல்லாமே வீணா போச்சு அப்படின்னு ஒப்பாரி வச்சது. கடைசியில அந்த ஊழியரை கைது செய்து விட்டார்கள். போலீஸ் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன்.
இது இந்த உலகத்திலே இதே மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்குது. சரியா? நான் உங்களை கேள்வி கேட்கிறேன், இது நீதியா? கேட்கறது புரியுதா இல்லையா? சாமி பேர்ல நான் கடவுளுக்கு, இப்ப கடவுள் இறைவன் எந்த கடவுளோ வச்சுக்கோங்க, ஒரு கடவுள். இந்த உலகத்துல அவங்க சொல்ற அந்த கடவுள் ஒருவேளை இறைவன் இருக்கிறார் அப்படின்னு அவங்க எந்த இதை நம்புறாங்களோ, ஒரு எளிய ஊழியன் அவரோட மரத்தில் எடுத்துட்டு வந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விதத்துல மாறி பார்சலை கொடுத்திருக்கலாம். இந்த இடத்துல என்ன முக்கியம்? அவன் கைது செய்யப்படுவது முக்கியமா, அவன் மன்னிக்கப்படுவது முக்கியமா? சொல்லுங்க. அவன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவது முக்கியமா, அவன் மன்னிக்கப்படுவது முக்கியமா? சொல்லுங்க. நல்ல கவனிங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறி எனக்கு இருந்தது. இன்னைக்கு கடவுளுக்காக உடலை அறுத்து கூட கொடுப்பதற்கு தயாராகி விட்டார்கள். ஆனால் அந்த கடவுள் பெயரால் தான் ஏழைகளும் எளியவர்களும் கொல்லப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்ப இயேசு சாமி சொல்றாரு, நீங்க கடவுளை அன்பு செய்யணும். ஆனா கடவுளை அன்பு செய்யற நீங்க என்ன செய்யணும்? சொல்லுங்க. நீங்க தவ முயற்சி இருக்கிறீங்க, நோன்பு இருக்கிறீங்க, நீங்க பக்தி முயற்சி இருக்கிறீங்க, நீங்க பாத யாத்திரை போறீங்க, எல்லாமே பண்ணலாம். உங்க சொத்தையே வித்து கோயிலுக்கு கொடுக்கலாம், என்னெல்லாமோ பண்ணலாம். ஆனா எல்லாத்தையும் பண்ணிட்டு உன்னோடு வாழ்கிறவனை நீ நேசிக்காவிட்டால் கடவுளுக்கும் உனக்கும் சம்பந்தம் உண்டா? சொல்லுங்க. சொல்லுங்க. கடவுளுக்கு உங்களுக்கு சம்பந்தம் உண்டா? அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ கடவுளை அன்பு செய்வதை அதோட இயேசு முடிக்கல. நீ என்ன செய்யணும்? உன் அயலானையும் அன்பு செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிக்கணும் சிஸ்டர், பிரதர், தேவ பிள்ளைகள், நீங்க நல்ல கவனிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில நான் கடவுளை அன்பு செய்கிறேன், கடவுளை தேடுகிறேன் என்பது உண்மையானால் அது எங்கே பிரதிபலிக்க வேண்டும் என்றால், எனக்கு கடவுள் அன்பை வெளிப்படுத்த கொடுக்கப்பட்ட இந்த சமூகம், இந்த குடும்பம், என்னை சுற்றி வாழ்கிற உறவுகளை நான் நேசிக்கக்கூடியவனாய் இருக்கும் பொழுது மட்டுமே கடவுளை நேசிக்கிற நேசம் என்பது சரியானதாக, செல்லுபடியானதாக மாறுகிறது. கைகளை தட்டுங்க பாருங்க. அப்ப நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவைன்னா, எல்லார் மேலையும், நம்மோடு வாழ்கிறவர்கள் மீது நமக்கு அன்பு தேவை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு ஒரு பிரதர் அழகான ஒரு சின்ன மெசேஜ் சொன்னாரு, நல்ல அற்புதமான பகுதி. ஒரு நாள் அவர் தூத்துக்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷனுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தார். போகும் பொழுது அவர் கார்ல போய்கிட்டு இருந்தாராம். போய்கிட்டு இருந்த பொழுது அவருக்கு கொஞ்சம் இருமல் வந்திருக்கிறது. உடனடியாக ஜன்னலை, காரில் உள்ள கதவை, அந்த ஜன்னலை திறந்துட்டு வேகமாக அவர் காரி உமிழ்ந்திருக்கிறார். உமிழ்ந்த பொழுது காற்றின் வேகத்துல பின்னால பைக்ல வந்த ஒரு தம்பியோட மூஞ்சில சப்புன்னு போய் இதை அடிச்சுட்டு. எப்படி இருக்கும்? நீங்க என்ன பண்ணுவீங்க? சும்மா சொல்லுங்க. காரி சும்மா வாய கொப்பளிக்கல, காரி துப்புன எச்சி மூஞ்சில வந்து விழுந்துட்டு. ஏக்கா சொல்லுக்கா பக்திமானே, என்னையும் பார்த்து கேளு, நீ என்னப்பா பண்ணுவ? இந்த பிரதருக்கு காரை நிப்பாட்டிட்டு ஒன்றும் பண்ண முடியலையா. அவர் கிட்டுக்கிட்டுன்னு ஆடிட்டு அவர் இறங்கிட்டு அப்படின்னாரான். ரொம்ப சாரி அப்படி அப்படி அவன் தொடச்சிட்டு சொன்னானா, அங்கிள் பிரதர் ஒன்றும் பரிய இது பண்ணாங்க, நீங்கள் கிளம்புங்க, வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் துப்பிருக்கீங்க, நான் தான் உங்க பின்னால் என்ன செஞ்சுட்டேன், வந்துட்டேன். இதுக்கு எதுக்கு நீங்க? சொன்னாரு, நான் அந்த இடத்துல என்னைய வச்சு பார்த்தேன், பைபிளை தூக்குனா அவன் பட்டையெல்லாம் போட்டிருக்கான், நல்ல பட்டையெல்லாம் அடிச்சுட்டு வந்து அந்த பையன் வேலைக்கு போயிட்டு இருந்த பையனை நான் பார்த்துட்டு என்னையே பார்த்து நான் கேள்வி கேட்டேன், பைபிளை தூக்குனா இதே போல எனக்கு நடந்திருந்தால் அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா, நான் என்னைய மனசாட்சியை காட்டிட்டு வெக்கப்பட்டு நின்று நானா சட்டையை பிடிச்சி, ஏல உனக்குலாம் அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பேன், அடிச்சிருப்பேன் முதல்ல. ஆனா அவன் ஒரு இளைஞனாக இருந்த பொழுது கூட
ரொம்ப நிதானமா என்னோட அவன் பேசின வார்த்தைகள் என்னை ஒவ்வொரு நாளும் சரி செய்ய அவன் வழியாக ஆண்டவர் என்னை தூண்டினார். ஆமென். அல்லேலூயா. நீங்க இங்க இருக்கிற நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏன் பிரிந்து கிடக்கிறோம், ஏன் பிளவுபட்டு போய் கிடக்கிறோம் என்றால் நம்மால் பிறரை ஏற்றுக்கொள்ளவோ அன்பு செய்யவோ முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அழகா சொல்றாரு. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம், தயவு செய்து உங்களுடைய வேதாகமங்கள் திருப்பிக் கொள்ளப்படட்டும். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் இயேசு ஆண்டவர் சொல்றாரு. 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் 23ல இருந்து படிக்கலாம். நீங்கள் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நீங்கள் நினைவுற்றால். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். இயேசு சாமி சொல்றாரு, நீங்க பலிபீடத்துக்கு வந்திருக்கீங்க, ஜெபத்துக்கு வந்திருக்கீங்க, திருப்பலிக்கு வர்றீங்க. பிரைஸ் தி லார்ட். கையவே சொல்லுங்க அல்லேலூயா. நீ பலிபீடத்துக்கு வரும்போது, ஜெபத்துக்கு வரும்பொழுது, பூசைக்கு திருப்பலிக்கு வரும்பொழுது, நீ வரும்பொழுது உன் மீது ஆண்டவர் சொல்றாரு, என்ன போட்டிருக்கு? உங்கள் மீது போட்டிருக்காமா? என்ன போட்டிருக்கு? உங்கள் மேல் உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மனத்தாங்கள் பட்டன்னு சொல்லல. நீ வரும் பொழுது உன்னை குறித்து இன்னொருவருக்கு மனத்தாங்கள் இருப்பதாக நீ கேள்வியுற்றால். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க உள்ள வந்தீங்க, வரும்பொழுது நான் பேசாம போறேன், வழக்கமா சிரிச்சு பேசுறேன், நான் சிரிக்காம போகும்போது உங்க மனசு எப்படி இருக்கும்? சொல்லுங்க, எப்படி இருக்கும்? பேசுங்கம்மா. வழக்கமா அக்கா பிரைஸ் தி லார்ட், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க வேண்டியனா, சும்மா ஏதோ போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னப்பா இவருக்கு நம்ம மேல என்ன வருதோன்னு நீ நினைச்சிட்டு வச்சுக்கோ. நான் போகும்போது பிரசங்கம் பண்ண போறேன், அப்பதான் ஞாபகம் வருது, ஓஹோ தங்கச்சி எய்த்தால போனால அவளுக்கு என்ன பத்தி ஏதாவது மனத்தாங்கள் இருப்பதாக நினைத்தால் உடனே ஆண்டு சொல்றாரு, நீ என்ன செய்ய, பிரசங்கத்துல நிப்பாட்டு, முதல்ல போய் அந்த அவங்களோடு என்ன செய்ய, சமரசம் செய்து கொள். ஆண்டவர் சொல்றாரு, பலிபீடத்திலே உன்னுடைய பலியை அர்ப்பணிக்கிறதுக்கு முன்னால நீ யார் மேல உன் மீது யாராவது மனத்தாங்கள் உற்றிருந்தால் அந்த பலியை வச்சுட்டு, காணிக்க வச்சுட்டு அவங்களோட போய் என்ன பண்ணணும்? பிரதர், தங்கச்சி வேகமா ஏதோ ஒரு மூட்ல போயிட்டேன், சாரி. உடனே இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? பிரதர், என்ன பிரதர் இதுக்கெல்லாம் சாரியா? இப்ப நீங்க அவங்க ஸ்தானத்துல எப்படி போயிருவீங்க தெரியுமா? உயர்ந்த இடத்துக்கு போயிருவீங்க. ஆமென். உங்களை அவங்க வாழ்க்கையில மறப்பாங்களா? சின்ன காரியத்துக்கு கூட அவர் நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கிறாரே. அன்பு பெருகும் குடும்பங்களிலே, உறவுகளிலே ஆண்டவர் கற்பிக்கிற பாடத்தை பாருங்கள். நீங்கள் உங்கள் மீது யாராவது மனத்தாங்களாக இருப்பதாக நீங்கள் நினைவுற்றால் உங்களுடைய காணிக்கையை அங்கே வைத்துவிட்டு நீங்கள் போய் அவர்களோடு உங்க உறவுகளை சரி செய்து கொள்ளுங்கள். அதன் பின்பு வந்து என்ன செய்யுங்க? நீங்கள் பலியை, காணிக்கையை செலுத்துங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சகோதரியே, சகோதரனே, நீ வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையில பாருங்க, நிறைய பேருக்கு யாரையுமே பிடிக்காது. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருக்கு யாரையுமே, எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. நாங்க இன்னைக்கு ஒரு ஊழியத்தை முடித்து விட்டு வரும்பொழுது நான் ஒரு நண்பரோடு கூட போன் பண்றேன். அவர் 1.5 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காரு. எவ்வளவுக்கு? 1.5 கோடி. நல்ல மெயின் சிட்டியில வீட்டு, நான் சொன்ன இடம் அதை விட கூட இருக்கும். மெயின் சிட்டியில நல்ல 1.5 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காரு.
என்கிட்ட பிரதர் எங்க இருக்கிறீங்க? ஒரு சிலர் நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஏன் பிரதர்? அவர் சொன்னாரு, எங்க 2 பேருக்கு சமாதானம் இல்லை. யாருக்கும்? சொல்லுங்க. கணவனுக்கும் மனைவிக்கும். நான் உடனே கேட்டேன் பிரதர் பக்கத்துல, அவ்வளோ பெரிய வீட்டுல அந்த அக்கா தனியா இருந்து என்ன பிரதர் பண்ண போறாங்க? இன்னைக்கு நிறைய பேருக்கு எப்படி தெரியுமா, மாட மாளிகை மாதிரி வீடு கட்டிட்டோம்லக்கா. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க ஊர்ல வீடு, நம்ம ஊர்ல வீடு எப்படி இருந்துச்சு? ஒரு ஓலை வீடு. அந்த ஓலை வீட்டுல எத்தனை பிள்ளை இருந்துச்சு? கைக்கு ஒண்ணு, காலுக்கு ஒண்ணு, இடுப்புக்கு ஒண்ணு, தலைக்கு ஒண்ணு. இவன் இருந்துச்சா? சொல்லுமா, இருந்துச்சா இல்லையா? நீ சொல்லு, வாய் திறந்தே. இருந்துச்சு. இன்னைக்கு 4000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டியாச்சு. எத்தனை பேர் இருக்கீங்க? யோசிச்சு பாரு, எவ்வளவு முட்டாள்களாக, எவ்வளவு பரிதாபத்துக்குரியவர்களா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஏங்க யோசிச்சு பாரு, நீ ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்ல இங்க ஒரு 2 ரூம், அங்க 2 ரூம், அங்க ஏசி, மேல ஏசி, கீழே ஏசி எல்லாம் வச்சுக்கோ. அந்த வீட்டுல நீ யாரா இருக்கிற? ஆள் அண்ட கூடாது, ஆளே இருக்கக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது, சத்தம் கேட்க கூடாது, சவுத்த கிறுக்க கூடாது, சவுத்துல சாயக்கூடாது, சோபால உட்காரக்கூடாது. ஆனா எல்லாமே இருக்கணும். சோபால பிரதர் கொஞ்சம் இந்த சேர் எடுத்துக்கோங்க, இதுல உட்காருங்க, சோபால அப்படியே இருக்கணும். புரியுதா இல்லையா? நீ யாரு? எதுக்கு? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், தயவு செய்து கவனிச்சு பாருங்க. நான் அந்த சிந்திச்சு வரேன். அந்த வீட்டுல, இந்த வீடை கட்டின இந்த வீட்டை ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்கள். மேல கீழே எல்லாம் ரூம் ஃபுல் ஏசி எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. ஆனா வீட்டுல ஒத்த அக்கா இருக்குது. வீட்டுக்காரரு, அம்மா இவளோட இருக்க முடியாது, டிரான்ஸ்பரே வாங்கிட்டு போயிட்டாரு. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். கையை வச்சுங்க, அல்லேலூயா. நீங்க மட்டும் யாராவது ஊட்டியில தனியா நின்று இயற்கையை ரசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? நீங்க மட்டும் ஒரு டேபிள்ல ஃபுல்லா எல்லா டிஷ்ஷையும் வச்சுட்டு தனியா உட்கார்ந்து சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்கும்? சும்மா நல்லா இருக்குமா? சில பேரு, எந்த நாயும் வேண்டாம் எனக்கு, யாரும் எனக்கு வேண்டாம், எந்த ஒட்டு உறவு ஒண்ணும் வேண்டாம், என் வீட்டுக்குள்ள யாரும் நினைச்ச கூடாது, வரவே சொல்லுங்க கூடாது. நீ யாரு? நீ எதுக்கு உயிரோட இருக்கணும்? புரியுதா இல்லை? நீ எதுக்கு உயிரோட இருக்கணும்? கல்றையில இருக்கிறது ஒண்ணுதான். சொல்லுங்க, கல்றையில இருக்கிறது ஒண்ணுதான், நீயும் ஒண்ணுதான். கல்றையில இருக்கிறதுக்கு ஏதாவது அசைவு இருக்கா? ஏக்கா சொல்லு. அதுக்கு ஏதாவது நறுமணம் தெரியுமா? அதுக்கு யாராவது ஏதாவது தெரியுமா? சில பேர், சில கேஸ், சில பேர் இப்படித்தான், யாரும் வேண்டாம், யார்ட்டையும் பேச மாட்டேன், யாரும் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, யாரும் நுழையக்கூடாது, எதையும் தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு நீ கல்றைக்குள்ள போயிரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ செத்த சவமும் ஒண்ணுதான், இதுவும் ஒண்ணுதான். அன்பு இல்லையே இந்த உலகத்தில் வாழும் வாழ்க்கையிலே அன்பு இல்லாமல் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் சவமாக வாழ்கிறான். கல்லறைக்குள் இருக்கிற பிணத்திற்கும் அவனுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடவுள் தன் மகனை அனுப்பினார். அந்த ஒரே மகன் என்ன செய்தார்? அன்பு. இயேசுனா யாருங்க? அவர் தாங்க அன்பு. எல்லா
எல்லாரும் கூட இருந்தார், எல்லாத்தையும் நேசித்தார், எல்லா மனுஷனுக்குள்ளும் அவருடைய அன்பை விதைத்தார். அன்பு இல்லாத கிறிஸ்தவம், அன்பு இல்லாமல் இந்த வேதத்தை தூக்குவீர்கள் என்றால், அன்பு இல்லாமல் நற்கருணை பலியிலே பங்கெடுப்பீர்கள் என்றால், நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் எந்த அற்புதமும் நடக்காது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றார், மனத்தாங்கல் உற்றதாக இருந்தால் உடனே என்ன செய்ய? சரி பண்ணு, பேசு, உறவுகளை புதுப்பித்துக் கொள். ஏன் ஆண்டவர் சொன்னார்? வாசியுங்கள் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். வாசியுங்கள் தயவு செய்து. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை பாருங்கள். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்பவர்கள் பொய்யர். நல்ல கை தட்டுங்க பாப்போம். எஸ், கடவுளிடத்திலே அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு என்ன சொல்றோம்? சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? ரட்சிக்கப்பட்டேன், கடவுள் என்னை மீட்டுக் கொண்டார், எல்லாமே ரைட்டுப்பா, அன்பு செய்றியா? கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுக்கிறவர்கள் யாரா? பொய்யர். பிரைஸ் தி லார்ட். கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல கவனிக்க, இங்க இருக்கிற எல்லாரும், கேட்கிற இந்த இறை செய்திக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நல்ல கவனிச்சுக்கோங்க. நான் கடவுள் மேல ரொம்ப அன்பு வைத்திருக்கேன், நான் டெய்லி பூசைக்கு போவேன், டெய்லி ஜெபமால சொல்லுவேன், பைபிளை நல்லா படிப்பேன், பைபிளை பிரசங்கம் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். முதல்ல கடவுளை அன்பு செய்யறேன்னு சொன்னா என்ன பண்ணணும்? தம் சகோதர சகோதரிகளிடம், தன் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தன் கண் முன்னே உள்ள சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கடவுள் எங்க இருக்கிறாரு? எங்க சொல்லுங்க, கடவுள் எங்க இருக்கிறாரு? தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். இருப்பாரா? இந்த அக்காக்குள்ள இருக்காரு. அன்னை தெரேசா அழகா சொல்லுவாங்க, இயேசு எங்க இருக்கிறாருங்க? என் முன்னால இருக்கிறாருங்க. இயேசு எங்க இருக்கிறாரு? இந்த குழந்தைக்குள்ள இருக்கிறாரு. இயேசு எங்க இருக்கிறாரு? இந்த பிரதருக்குள்ள இருக்கிறாரு. இயேசு எங்க இருக்கிறாரு? என் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார். அவர் சூரியன்ல இருக்காரு, சந்திரன்ல இருக்காரு, நட்சத்திரத்துல இருக்காருல்ல. அவர் எங்க இருக்கிறாரு? தன்னுடைய சாயலாய் படைக்கப்பட்ட எல்லா மனிதனுக்குள்ளும் தேவன் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சாமி சொன்னாரு, நான் பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், நான் நோயுற்று இருந்தேன், நான் சிறையில் இருந்தேன், நான் அந்நியனா இருந்தேன், நீங்க என்ன பார்க்க வந்தீங்க, சாப்பாடு கொடுத்தீங்க, எனக்கு ஆறுதல் சொன்னீங்க. எனக்கு ஆண்டவரே நீங்க எப்போ வந்தீங்க? இயேசு என்ன சொன்னாரு? சொல்லுமா, இயேசு என்ன சொன்னாரு? நீங்க எப்போ வந்தீங்க, எப்போ வந்தீங்கன்னு கேட்டாங்கல்ல. இயேசு என்ன சொன்னாரு? சின்னம் சிறிய சிறுவர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே. நல்ல கை தட்டுங்க பாப்போம். நீங்க ஒருத்தரை பார்த்து சிரிக்கும் பொழுது இயேசு சிரிப்பார். நீங்க ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும்போது இயேசு மகிழ்வார். நீங்கள் ஒருவரை பராமரிக்கும் பொழுது, ஒருத்தரை உபசரிக்கும் பொழுது அங்கே கடவுள் மகிழ்கிறார். அதனால இயேசு சொன்னாரு, என் ஊழியன் என்பதற்காக எவன் ஒருவனுக்கு குளிர்ந்த தண்ணீர் கொடுக்கிறவனும் கைமாறு பெறாமல். ஏன்னா அங்க யாரு இருக்கான? என் சீடம் கிடையாதுப்பா, அங்க நான் தான் இருக்கிறேன். சிஸ்டர், பிரதர், கவனிக்கணும். கடவுளுடைய கட்டளையெல்லாம் கடைபிடிச்சிட்டு கண்ணு முன்னால இருக்கிறவங்களை நேசிக்கலன்னு வச்சுக்கோங்க, கடவுளை நீங்கள் ஒருபோதும் இம்மைக்கும் காண மாட்டீர்கள், மறுமைக்கும் காண மாட்டீர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதாங்க ஆண்டவர் சொன்னாரு, தன்னுடைய
தன்னை தானே அவர் முன்மாதிரியை படுத்திக் கொள்கிறார். எப்படி? யோவான் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. யோவான் செய்தி 13ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை தயவு செய்து வாசித்து பாருங்கள். வாசிக்கிறீங்களா? வாசிங்க. நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. இயேசுசாமி சொல்றாரு, அன்பு செய் அன்பு செய்ன்னு சொல்லிட்டு போற ஆள் நான் இல்லப்பா. நான் என்ன பண்ணேன்? நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் சொல்லுங்க எல்லாரும். இயேசு சொல்றாரு, நான் உன்னை அன்பு செய்த மாதிரி நீங்களும் ஒருவர் மற்றவரை. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு முன்மாதிரியை காட்டியுள்ளது போல நீங்களும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சமீபத்திலே ஆந்திர பிரதேசத்துல, ஆந்திரா தெலுங்கானா ரெண்டுல ஒண்ணு, அதுல ஒரு போதகர் ஒருவர் கொல்லப்பட்டார். கவனிங்க, ஒரு போதகர், ஒரு ஊழியக்காரர். அவர் நல்ல பணிகள்லாம் நிறைய செஞ்சிருக்கிறாரு. அவர் ஒரு பணிக்காக, நற்செய்தி பணிக்காக போகும்போது சில பேரால் அவர் கொல்லப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். இந்த செய்தி வந்தது, அந்த அந்த மாநிலம் முழுவதும் அவருக்கு நல்ல பெயர் உண்டு, நல்ல ஒரு மனிதர். அப்ப அவருடைய அடக்க ஆராதனை அந்த ஜெப வேளையில் அவருடைய மனைவி அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள், என்னுடைய கணவரை, அவரை பழி தீர்த்து அவரை கொன்று போட்டவர்களை நான் மன்னிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் என் சகோதரர்கள், அவருடைய மீட்புக்காக நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் மீண்டும் இதே நன்மையான பாதையை மீண்டும் என்ன செய்வோம்? செய்து கொண்டே. ஏனெனில் இயேசு எங்களை அன்பு செய்தது போல் நாங்கள் எங்கள் பகைவர்களை, எங்களை வெறுக்கிறவர்களை, எங்களை தூக்கி துரத்துகிறவர்களை, எங்களை கொலை செய்கிறவர்களையும் நேசிக்க கடமை பட்டிருக்கிறோம். கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஒரு அருட்தந்தை அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கேள்விப்பட்டேன். அந்த அருட்தந்தை அவர் என்ன பண்ணுவாராம், அவரை பத்தி யாராவது விமர்சனங்கள் பேசுவார்களாம். பிரைஸ் தி லார்ட். அவரை பத்தி அவதூறான செய்திகளை பரப்புவாங்க, அவரை பத்தி கேவலமா பேசுவாங்க, என்னெல்லாமோ பண்ணுவாங்களாம். ஆனா அந்த அருட்தந்தை என்ன பண்ணுவாராம், யார் அவருக்கு பிரச்சனையை கொடுத்தார்களோ அவர்களுடைய துன்பத்தில், அவருடைய வேதனையின் காலத்தில் அவர்களுக்கு ஆறுதலாகவும் உதவியாகவும் அவர் போய் நிற்பாராம். கை தட்டுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு ஞானத்தை போதித்து ஆண்டவர் எனக்கு உருவாக்கின அருட்தந்தை ஜி ஜோசப், லைன்ஸ் டவுன், வீரபாண்டியப்பட்டினம், இங்கெல்லாம் அவங்க இருந்தாங்க. ஓரி எல்லா இடத்துல இருந்தாங்க. எனக்கு நல்லா தெரியும், ஃபாதரை எளியவர்களோடு ஏழைகளோடு நல்லா பழகுவார். பிரைஸ் தி லார்ட். சில பேர் ஃபாதர் மேல அபாண்டமான படிகளை சுமத்துவாங்க. சில பேர் ஃபாதரை ரொம்ப கேவலமா பேசுவாங்க, மற்றவங்களோட இணைச்சு வச்சுலாம் பேசுவாங்க, என்னமில்லாம பண்ணுவாங்க. நமக்கே கோவம் கூட இருக்கிறவனுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆனா பாத்தீங்கன்னா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அதே நபருடைய வீட்டுக்கு போவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு, அவங்க வாழ்க்கையில் அவருடைய எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர்களுக்கு துணையா நிற்பார். பிரைஸ் தி லார்ட். அவங்களே வெக்கப்பட்டு போயிடுவாங்க. நான் சில இடத்துல கேட்டிருக்கேன், எப்பா நேத்தான் அவளை பத்தி கேவலமா பேசினா, எல்லா இடத்துக்கும் நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தான். அப்ப சொல்லுவாரு, அது அவனுடைய சுபாவம், இது நம்முடைய சுபாவம். கை தட்டு. அவன் மேல சாணியை கரைச்சி ஊத்துறது அவனுடைய சுபாவம். ஆனா சாணியை கரைச்சி ஊத்துனவனுக்கும் வரவேற்பு கொடுப்பது தெய்வீக சுபாவம். அல்லேலூயா. இயேசுடைய மாதிரி என்னது? சொல்லுங்க, இயேசுவோட மாதிரி என்னது? உன்னை திட்டியவங்களை, உன்னை துரத்தினவங்க, உன்னை துன்புறுத்தினவங்க, உன்னை அவமானப்படுத்தினவங்க யாரா இருந்தாலும் ரெண்டு காரியம் சொன்னாரு. இயேசு சொன்னார், உங்களை சபிக்கிறவர்களை, சத்தமா சொல்லுங்க, உன்னை சபிக்கிறவங்களை ஆசீர்வதி, உங்களை துன்புறுத்துகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்மளை பத்தி பேசுறவங்களுக்கு நம்ம பதில் கொடுக்க வேண்டிய அவசியமே
இல்ல. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன சிலர் வந்து என்ன உசுப்பேத்துற மாதிரி பேசுவாங்க. உங்களை பத்தி அவங்க அப்படிலாம் சொல்றாங்க தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன் அது அவங்களோட வேலை. அல்லேலூயா. அது அவங்களுடைய வேலை. அது அவங்க பேசிக்கிட்டுட்டும். நம்ம வேலை என்னது? அவங்க நல்லா இருக்கணும், அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய வேலை. பிரைஸ் தி லார்ட். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னார் என்னை முன்மாதிரியாக நீங்க வைங்க அப்படின்னு சொல்றதுனால 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் படிங்கம்மா. கிறிஸ்துவும் உங்களுக்காக, நல்ல கவனிங்க, கிறிஸ்து உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்துள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கை தட்டுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். அக்கா நீங்க எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க? நீங்க சினிமா உலகத்துல வர்ற மாதிரி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு போறதுக்கு இல்ல. பழிக்கு பழி வாங்குறது உங்க வேலை இல்ல. அவமானப்படுத்துறது உங்க வேலை இல்ல. எந்த நாயும் வேண்டாம்னு சொல்றது உங்க வேலை இல்ல. எவா வீட்டு வாசலையும் மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது உங்க வேலை இல்ல. உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன தெரியுமா? இயேசு செய்தது போல நீங்களும் நானும் செய்ய வேண்டும். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. உங்களுக்கு மாதிரிகை, மாடல் யாரு? உங்க மாடல் யாரு? சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கு என்ன உங்க மாடல் யாரு? சினிமாக்காரன் கிடையாது, அரசியல்வாதி கிடையாது. ஏன்னா அவன் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொன்னு பேசுவான், மாத்திக்கிட்டே இருப்பான். அவங்களுக்கு நிலையான கொள்கை கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் கடவுளாய் ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் மடிமை, இயேசுவுடைய மாடல், இயேசுவை போல நீங்களும் நானும் வாழ வேண்டும். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்துங்க. இயேசுவை போல நீங்க வாழணும். இயேசு போல நான் வாழணும். இயேசு போல என்ன செய்யணும்? வாழணும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது தயவு செய்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தயவு செய்து பாருங்க, நீங்கள் நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்றால் ஒரு 3 காரியத்துக்குள்ள வரணும். என்ன தெரியுமா? 1 யோவான் 4:19 முதல் காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவரே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால், பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அன்பு. அன்பு எங்க இருந்து வரணும்? சொல்லுங்க. அன்பு எங்க இருந்து வரணும்? நமக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம் தெரியுமா? அவங்க என்ன வாங்கன்னு சொன்னா நானும், சொல்லுங்க, அவங்க என்ன மதிச்சா நான் மதிப்பேன், மிதிச்சா மிதிப்பேன். இது யார் கொள்கை? உலகத்தின் கொள்கை. உலகம் இப்படிதான் இருக்கு. இயேசுவுடைய போதனை என்ன இருக்கு? ஆண்டவருடைய போதனை என்ன இருக்குன்னா, நாம முதல்ல கடவுள் அன்பு செய்யல. அல்லேலூயா. கடவுள் நம்மை அன்பு செய்தார். கை தட்டுங்க. எங்கோ நான் வாழ்ந்தே அறியாமல் அலைந்தே என் நேச தேடி வந்தீ நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டே. கைகளை தட்டி வாயை திறந்து, சகோதரியே சகோதரனே, நீங்களும் நானும் பாவத்திலும் தீமையிலும் எத்தனையோ அந்தகார இருளிலும் விழுந்து கிடந்தோம். பிரைஸ் தி லார்ட். நான் கடவுளை அன்பு செய்யலங்க, நான் கடவுளை தேடலங்க, கடவுளை நான் எந்த விதத்திலும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் தேவன் அன்பாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கைகளை தட்டி பாடுவோம்.
எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாற்றி விட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றி விட்டீர். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். தோளில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். தோளில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை கொஞ்சுவதும் கெஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. உம்மை அம்மான்னு நல்ல குரலை உயர்த்தி உம்மை அப்பான்னு ஒப்பு கொடுப்போம். உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பா. அன்பு மகளே மகனே சிந்தித்துப்பா. உம்மை அம்மா ஒரு நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. நாம் அவரை விட்டு தூரமாய் போனோம், விலகி போனோம், அவரை நேசிக்க தவறினோம், அவருக்கு முன்பாக அசுத்தமாய் வாழ்ந்தோம். ஆனால் அவர் அன்புள்ளவர். நம் மீது வைத்த அன்பு, நம் மீது வைத்த அன்பு, அந்த அன்பு நம்மை தேடி வருகிறது. ஒவ்வொரு நாளும் அந்த அன்பு நிறைவான அன்பு. கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை.
உம்மை அப்பான்னு கூப்பிடவா? Praise the Lord. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க அவர் அன்பு செய்தார்களா, அவர் உங்கள் அன்பு செய்தாரா? சொல்லுங்கப்பா. முதல்ல அன்பு யார்கிட்ட வந்துச்சு? ஜீசஸ். கடவுளிடமிருந்தே அன்பு புறப்படுகிறது. நான் அவரை அன்பு செய்யவில்லை, அவர் என்னை அன்பு செய்தார். ஆமென். எங்க இருந்து அன்பு செஞ்சாரு? தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பே அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். கை தட்டுங்கப்பா. அம்மா வயிற்றுல நீ உண்டானது அம்மாவுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா ஆண்டவருக்கு தெரிந்தது. சேஃப்டியா பாத்துக்கிட்டாரு. ஆமென். கவனமா பாத்துக்கிட்டாரு. என்னெல்லாம் கோளாறு பண்ணுவேன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் அவர் உன் மீது என் மீது அன்பு வைத்திருந்தார். தொடக்கத்திலிருந்தே அன்பு வைத்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தயவு செய்து வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எரேமியா 31ஆம் அதிகாரம் 3வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், வாசியுங்கள். ஆண்டவர் அவர்களுக்கு தொலைவிலிருந்து தோன்றினார், உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். கை தட்டுங்க பாப்போம். Praise the Lord. இந்த உலகத்தில் தேவாதி தேவனுடைய அன்பு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தொடக்கத்திலிருந்தே அவர் என்னை அன்பு செய்தார். அல்லேலூயா. Praise the Lord. நான் உங்களோட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். அல்லேலூயா. இப்ப நீங்க ஒரு பொருளை தயாரிக்கிறீர்கள். அந்த பொருளை தயாரிக்கும் பொழுது அந்த பொருளானது ஒரு உருப்படி இல்லாத பொருளாக வரும் என்பது உங்களுக்கு முன்பே தெரிந்து விட்டால் நீங்க என்னமா செய்வீங்க? சொல்லுங்க, என்ன செய்வீங்க? சொல்லுங்க. நீங்க ஒரு டிவி வாங்க போறீங்க. அந்த டிவியை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுது, இந்த டிவி வீட்டில் வந்தா 2 நாள் ஓடும், 10 மாசம் கழிச்சு இது இந்த டிவி ஒண்ணுக்காகாம போயிடும், ரிப்பேர் ஆகும். அப்படின்னா அந்த டிவி வாங்குவீங்களா? சொல்லுங்க, வாங்குவீங்களா? பிரதர் வாங்குவீங்களா? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. உங்களை வாங்கினார், என்னைய வாங்கினார். அம்மா வயித்துல உருவாக்கி நம்மளை பாதுகாத்து பராமரித்து நடைபயிற்றுவித்து உணவு ஊட்டி வளர்த்துட்டாரு. ஆனா அது 15 வயசு 18 வயசு வரும்போது இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஃபீட்பேக் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல, என் பையன் வார்த்தையே கேட்க மாட்டேங்க, என் பொண்ணு வார்த்தையே கேட்க மாட்டேங்க. இப்ப என்ன சொல்லி தெரியுமா? இப்படியெல்லாம் இவன் செய்வான்னு தெரிஞ்சிருந்தா இவனை பெத்தே. இப்ப மாதிரி புரியுதா இல்லையா? இப்படி லவ் பண்ணிட்டு அலையும்னு தெரிஞ்சிருந்தா மாதாவே இப்படி தண்ணிய போட்டுட்டு கிடப்பான்னு தெரிஞ்சிருந்தா சொல். இப்ப புரியுதா இல்லையா? நாம எப்படி புலம்புறோம், ஆனா ஆண்டவரை பாருங்க, நாம எப்படியெல்லாம் தடுமாறுவோம், எங்கெல்லாம் ஓடுவோம், எங்கெல்லாம் அலைவோம், எல்லாமே தெரிந்திருந்தும் அவர் நம்மீது வைத்த அன்பை கொஞ்சம் கூட குறைத்து கொள்ளவே. பெரிய ஆச்சரியதான். ஆண்டவரே, நான் யார் தெரியுமா? என்னை பத்தி இவ்வளவு தெரிந்திருந்தோம் எவ்வளவு நிதானமா இருக்கிறீரு. ஏன் வசனத்தை பாருங்க. நான் உனக்கு முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். என்ன அன்பு? சொல்லுங்க. இந்த பிரதர் அழகா ஒரு பழமொழி சொல்லுவாரு. இந்த கழுதையை பத்தி சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? குட்டியா இருக்கும்போது கழுதை எப்படி சொல்லுங்க? குதிரை. குதிரை வளரும் போது எப்படி, சரி கழுதை வளரும் போது எப்படி இருக்கும்? குதிரை மாதிரி இருக்கும்னு. குட்டி
சரி என்ன அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நல்ல குழந்தை, அழகான பிள்ளை. ஆனா வளர்ந்து வரும்போது ரவுடியா மாறுறான், தேவையில்லாத காரியம் செய்யறான் அப்படின்னா நமக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா செய்யும் சொல்லுங்க. அபார்ஷன் கருவோட அழிச்சிருவோம். கொஞ்சம் டாக்டர் சொல்றாரு, சும்மா வச்சுக்கோங்களேன், டாக்டர் சொல்ல உங்க பிள்ளைக்கு மூளை வளர்ச்சி வராதுங்க, இருதயத்தில் ஹார்ட்ல ஓட்ட இருக்குங்க, கிட்னி போயிட்டுங்க, கால் வளைஞ்சிருக்குங்கன்னு ஒரு ஸ்கேன்ல தெரிஞ்ச உடனே என்ன சொல்றாங்க, ஏங்க சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு தங்கச்சி வந்திருக்கா, ஏமா உனக்கு குழந்தைக்கு வளர்ச்சி இல்லம்மா, குழந்தைக்கு வளர்ச்சி இல்ல. உடனே அவங்களும் ரெடி பண்ணிட்டாங்க, போறோம். நான் சொன்னேங்க வா, இந்த பாவத்தை மட்டும் என்ன செய்யாத, வந்து உட்காரு, ஜெபம் பண்ணு, இந்த டாக்டர் போகாத, அந்த ரிப்போர்ட்டை வச்சு ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணிட்டு அடுத்து வேற ஒரு டாக்டர் போனா ரிப்போர்ட் வருது, குழந்தை அற்புதமா இருக்குது. அப்போ ஒரு டாக்டர் சொன்ன உடனே முடிவெடுத்துட்டா, இதுக்கு மேல வேண்டாம், அழிச்சிருவோம். ஆனா அங்க இருக்கிற நீங்க அழியாம இருக்கீங்கன்னா, நான் அழியாம இருக்கேன்னா ஒன்னே ஒண்ணு, கடவுள் என் மீதும் உங்கள் மீதும் பரிபூர்ண அன்பு. தேவனுடைய அன்பு, கடவுளின் அன்பு, அது முடிவில்லாத அன்பு. அந்த முடிவில்லாத அன்பு எப்படி இருக்கிறது தெரியுமா? என்னுடைய முடிவில்லாத அன்பு உன்னை ஈர்த்துள்ள அன்பு. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் யோவான் செய்தி 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் கூறுகிறார், யோவான் செய்தி 13ஆம் அதிகாரத்திலே 34வது வசனத்தை பாருங்கள், வாசிங்க. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிற மாதிரி நீங்க உங்களோடு இருக்கிறவர்களை நேசிக்கணும். இயேசு எப்படி நேசிக்கிறாரு சொல்லுங்க? இயேசு எப்படி நேசிக்கிறாரு? சக்கேயோட வீட்டுக்கு இயேசு போனாரா? சொல்லுங்க, இயேசு சக்கே வீட்டுக்கு போனாரா? சத்தமா சொல்லுங்க, இயேசு சக்கே வீட்டுக்கு போனாரா? சக்கே வீட்டுக்கு இயேசு போன உடனே சக்கேவுக்கு தெரிஞ்ச அந்த தெருவுல உள்ளவங்க, அந்த சுத்தி இருந்தவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க? என்னங்க சொன்னாங்க? இவர் எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா, பெர்க்மான் ஐயா, மில்டன் இவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா அப்படி சொன்னாங்க. அப்படியா? சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? இவர் பாவியுடைய வீட்டுக்கு ஊரடிச்சு உடையில போட்ட பய, இவன் வீட்டுக்கு. இது உலகத்தினுடைய உன்னை சுற்றி வாழ்வதற்குரிய மனநிலை. ஆனா இயேசு எங்கேயாவது சக்கியவை பார்த்து, ஏய் உன்னை பத்தில எனக்கு தெரியும் சொன்னாரா? சொல்லுங்க, சொன்னாரா? இங்க இருக்கிற எல்லார பத்தியும் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. இயேசு எப்படி அன்பு செய்தார்? சக்கேவை அவர் எப்படி பார்க்கிறார் பாருங்க, இவன் அப்ரஹாமின் குமாரன். கை தட்டுங்கப்பா. சக்கேவின் மேல அவருக்கு எவ்வளவு அன்பு. இயேசுல நான் அன்பு செய்தது போல நீ அன்பு செய். எப்படின்னா, நீ மற்றவருடைய நல்ல குணிங்க அன்பு. எங்க அன்பு இன்னைக்கு ஏன் மற்றவங்க அன்பு செய்ய முடியல சொல்லுங்க? ஏன் மற்றவங்க அன்பு செய்ய முடியல? கணவன் அன்பு செய்ய முடியல, மனைவி அன்பு செய்ய முடியல, பிள்ளைகள் அன்பு, ஒரு தனி அன்பு செய்ய முடியல. ஏன் சொல்லுங்க? ஏன் அன்பு செய்ய முடியல? எல்லாரையும் நேசிக்க விரும்புறோம், ஆனா ஏன் நேசிக்க முடியலன்னா, நம்மளால எல்லாத்தையும் நிறைவை அல்ல குறைவை காண்கிறோம். நமக்கு முதல்ல எதான் தெரியும்? சத்தமா சொல்லுங்க, எதான் தெரியும்? ஏங்க சொல்லுங்க, எதான் தெரியும்? 25 வருஷம் வாழ்க்கையில புடவை எடுத்து கொடுத்தாரு, வீடு கட்டி கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா கல்யாணம் முடிஞ்ச 3வது நாள்ல ஒரு 50 மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கல. 25 வருஷம் முடிச்சுட்டு அன்னைக்கு 50 மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்க துப்புல. இதே 25 வருஷம் இந்த டைலாக் ஓடிக்கிட்டே இருக்கு. என்னைய பார்க்காத. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா.
அன்பு செய்யதான் ஆசை, ஆனா அன்பு செய்ய முடியாதுன்னா எவ்வளவோ நல்லது நடந்திருக்கு, ஆனா அதை பத்தி சிந்திப்பதை விட வாழ்க்கையில் இருக்கிற குறைகளையே நாம் பேசுகிறோம். நாம செஞ்ச பாவத்தெல்லாம் ஆண்டவர் பட்டியல் போட்டு வச்சார்னா நமக்கு நன்மை வருமா தீமை வருமா? பேசுங்க. நான் செஞ்ச பாவத்தெல்லாம் ஆண்டவர் பட்டியல் போட்டு எழுதி வச்சார்னா நன்மை எனக்கு வந்திருக்குமா தீமை வந்திருக்குமா? அழிஞ்சே போயிருப்பேங்க. பாருங்க, நம்ம எத்தனையோ பேருடைய நன்மையை மறந்துட்டு அவ்வளவுடைய தீமையை தான் கண்ணு முன்னால வச்சிருக்கோம். ஒருத்தரை பத்தி நல்லது பேச மாட்டோம். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஏன் அன்பு செய்ய முடியல? ஏன் அன்பு செய்ய முடியல சொல்லுங்க. யார பத்தி நல்ல மதிப்பீடே நமக்கு இல்ல. இங்க இருக்கிறவங்க ஒரு கேள்வி கேட்கிறேன். திருமணமானவங்களாம் கை தூக்குங்க. வேகமா, நேரம் இல்ல, முடிய போகுது. கை தூக்குங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப கை தூக்கணும் கூட ஒரு கேள்வி. உங்க கணவரை பற்றி ஒரு 3 நல்லதை சொல்லுங்கள் அப்படின்னா எத்தனை நேரம் சொல்லுவீங்க? அப்படிலாம் கேட்கப்படாது. ஆனா 3 நல்லது தேடணும்னா நீ தூங்குனா கூட 10 நாள் ஆனா கூட சொல்ல மாட்டேன். ஆனா உன் கணவரை பத்தி ஒரு 10 குறை சொல்லுன்னா என்ன செய்வேன்? எக்ஸ்பிரஸ் வேகத்துல. இது கணவனுக்குள்ள இருக்கு, மனைவிக்குள்ள இருக்கு. இந்த சின்னத்துல பாருங்க, கணவன் மனைவி பிரச்சனை வரும் பாருங்க, அவங்க ஒரு நிறைவையும் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. என் மனைவி என்னை கவனிச்சா, என் மனைவி எனக்கு சாப்பாடு போய் கொண்டா, என் மனைவி ஒருத்தனும் சொல்றது இல்லை. ஆனா வாயை திறந்த உடனே பட்டியல் போடாம பாருங்க, அவளை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு போடுவோம். அதே மாதிரி சகோதரா, உங்களுக்கு என்ன பிரதேசத்தை அவளை பத்தி தெரியும், எனக்கு தான் தெரியும், பட்டியல் போட்டான்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற நீங்க ஏன் அன்பு செய்ய முடியல? நிறைவு இருக்குங்க, ஆனா நிறைவை பார்க்க தெரியல. என்னதான் இருக்குது? குறைவு தான் தெரியுது. இன்னைக்கு நல்ல நல்ல உறவுகள் எல்லாம் கெடுத்துக்கிட்டோம். ஏன்? எல்லாத்தையும் குறை காண்பது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு சக்கேயுவாக இருக்கட்டும், மத்தேயுவாக இருக்கட்டும், விபச்சாரியான கைகளமா பிடிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கட்டும், எந்த மனுஷனா இருந்தாலும் அவருடைய குறைகளை அவர் பார்த்து விட்டு வருகிறவர் அல்ல. அந்த குறைபட்ட மனிதனுக்குள் தன்னுடைய நிறைவான அன்பை வைக்கும் பொழுது அந்த குறையுள்ளவன் நிறைவுள்ளவனாய் மாறுகிறான். கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸுக்கு பிள்ளைங்களை என்ன பண்ணுமா? பேரண்ட்ஸோட பெரிய பிரச்சனை என்னன்னா, பிள்ளைகளுடைய என் பையன் படிக்க மாட்டான், என் பையன் சட்டக்காரன், என் பையன் அப்படி, என் பொண்ணு இப்படி. சொல்லுங்க அப்படிதானே பிரதர்? என்ன தொந்தரவு, எல்லாம் தொல்லை. என் பையன் நல்ல அறிவாளி, என் பையன் நல்ல புத்தி உள்ளவன், என் பொண்ணு நல்ல அன்பானவா, என் பொண்ணு எனக்கு நல்லது செய்வா. ஏன்? ஆனா கேளுங்க, அன்பு வாயில அன்புன்னு பேசணும். சிலருக்கு அன்பை இருதயத்தில் இருக்குது, ஆனா அன்பை காண்பிக்க தெரியல. நான் அவளுக்காக தான் ராத்திரி பகலா உழைக்கேன், ஆனா அன்பை பேச தெரியல, அன்பா பழக தெரியல, அன்பை விதைக்க தெரியவில்லை. ஆனா இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, நான் உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்ப அன்பு செய்ய முடியாததுக்கு முதல் காரணம் என்ன? குறைபட்டுக் கொள்வது, குறை காண்பது. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எல்லாத்தையும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். இருக்குமா? இருக்குமா இருக்காதா? எல்லாத்தையும் ஒரு குறை இருக்கும். என்னதான் குளிச்சுட்டு ஸ்ப்ரே அடிச்சாலும் 2 நிமிஷத்துல இப்படி கையை தூக்கணும்னா செப்டிக் டாங்க் வாட வரதான் செய்யும். இதுக்கு மேல உனக்கு சொல்ல முடியாது. உண்மையாக இல்லையா? என்னதான் குளிச்சு கிளியரா சொல்லு, அதெல்லாம் இதெல்லாம் போட்டுட்டு இங்க இங்க அங்க எல்லாம் அடிச்சுட்டு பஸ்ல ஏறிட்டு இப்படி தூக்கணும்னா இதுக்கு மேல உனக்கு சொல்ல முடியாது. அப்ப
வரதான் செய்யும். நம்ம தான் செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் போத்திட்டு போக வேண்டியதுதான். எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பஸ்ஸை விட்டு இறங்கி நான் ஏறின பஸ் எல்லாரும் இறங்க சொல்லுன்னு போக முடியுமா? சொல்லுங்க. ஒரு பஸ்ல போறதுக்கு இவ்வளவு பொறுத்துட்டு போறல்ல. வீட்டுக்காரன்னு அப்படிதான் இருப்பாரு, மனைவி கொஞ்சம் அப்படிதான் இருப்பா, பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க, பெற்றோர் அப்படிதான் இருப்பாங்க, உறவுகள் அப்படிதான் இருப்பாங்க. நிப்பாட்டுப்பா, இவர் பஸ்ல தூக்கு, கையை தூக்க, இறக்கையா கீழே. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பொறுத்து போறீங்களா இல்லையா? சொல்லுங்க. போறீங்களா இல்லையாமா? போற உப்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு போனா கருவாட்டு கொடுத்துட்டு வந்தா, நம்ம செங்கச்சோலைக்கு போயிட்டு வந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும். அதுக்காக பஸ் விட்டு யாரும் இறங்குறீங்களா? சொல்லுங்க. இருக்குங்களா? குவாட்டர் அடிச்சுட்டு வாரான், வா பொத்திட்டு தான் போக வேண்டியிருக்கு. இல்ல எனக்காக தனி பஸ் விடுங்க முதலமைச்சரே அப்படின்னா பஸ்ஸுக்கு கீழே தான் நீ இருக்கணும், உன் மேல ஏறிட்டு தான் போகும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு எவ்வளவு தூரம் நீ சகிப்புத்தன்மையை காண்பிக்கிறாயோ அதே போல உன் குடும்பத்தில் சகிப்புத்தன்மை வேண்டும். என்ன வேணும் சொல்லுங்க. என்ன வேணும்? சகிப்புத்தன்மை வேணும். பொறுத்து போகணும். குறை பார்த்துக்கிட்டே நினைச்சுக்கோ, எல்லாத்துக்கும் குறை. சாப்பிட்டா குறை, உட்கார்ந்தா குறை, நின்னா குறை, எல்லாத்துக்கும் குறைப்பட்டேன்னா உன் வாழ்க்கை ஒரு நாளும் நிம்மதி உள்ளதாக இருக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நல்ல கவனிங்க. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற அவருடைய வேத வசனம், அவருடைய வேத பாடம் என்ன? நீங்கள் ஒருவர் மற்றவரை சொல்லுங்க என்ன செய்யணும்? அன்பு செய்யணும். எப்படி செய்யணும்? வாசித்து பாருங்க, முடிச்சிருந்தேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்றாரு, தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ல இருந்து நீங்க தயவு செய்து பரவனை செய்யுங்க, படித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப அதுல பாருங்க, நான் வேகமா சொல்லிடுறேன். 4ஆம் வசனத்துல நானே வாசிக்கிறேன். அன்பு பொறுமை உள்ளது. சொல்லுங்க. அன்பு என்ன செய்யும்? அப்ப அந்த அன்பு நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்படையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியா இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்க தயவு செய்து வீட்டில் போய் இன்னைக்கு இந்த வசனத்தை படிக்கணும். 1 கொரிந்தியர் 13:4 இருந்து 7. அதுக்கப்புறம் வர்றதை பார்த்தோன்னா எல்லாமே அழிஞ்சு போகும், ஆனா அன்பு ஒளியவே சொல்லுங்க. அன்பு ஒளியவே ஒளியாது. பிரைஸ் தி லார்ட் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க இயேசு ஒருவர் ஒருவரிடத்தில் அன்பு செலுத்துங்கன்னு சொன்னது யாரோ ஒருவருக்கு இல்ல. யாருக்கு? எனக்கு. நான் உண்மையாகவே கடவுளை நம்புகிறேன் என்றால், நான் உண்மையாகவே கடவுளிடத்திலே அன்பு வைத்திருக்கிறேன் என்றால், உண்மையாகவே என் வழிபாடு உயிரோட்டமானதாய் இருக்கிறது என்றால், நான் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யணும். அப்ப அவங்க என்ன அன்பு செய்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அன்பா? சொல்லுங்க. அன்பா? இயேசு சொன்ன அன்பு என்னது? உலகம் சொல்ற அன்பு. இவங்க என்ன அன்பு செய்தாங்க, நானும் பதிலுக்கு அன்பு செய்தேன். இது உலகத்தோட அன்பு. ஆனா இயேசு சொல்றாரு, முதலில் அன்பு செய்கிற நபராக நீங்கள் இருக்க வேண்டும். கை தட்டுங்க பாப்பா. அவங்க உங்களை நேசித்தாங்களோ இல்லையோ, நீங்கள் முதலாவது அவர்களை அன்பு செய்யணும். மருமகளை மாமியார் அன்பு செய்த இல்லையா? மாமியார் முதல்ல மருமகளை அன்பு செய்யணும். மாமியா உன் அன்பு செய்தார் இல்லையா? மருமகளே நீ உன் மாமியார அன்பு செய்.
என் கணவரன் அன்பு செய்யல அப்படின்னு சொல்றதை நிப்பாட்டிட்டு கணவரன் அன்பு செய், மனைவி அன்பு செய், பிள்ளைகளை அன்பு செய், உறவுகளை அன்பு செய், சுற்றி வாழ்கிறவரிடத்திலே அன்பை விதையுங்கள். கடவுள் அன்பாய் இருக்கிறார். ஏனெனில் பைபிள் சொல்றது, ஒரே ஒரு வசனத்தோடு முடிக்கிறேன், கடவுள் எங்க இருக்கிறாருங்கிற பகுதியை முடிச்சிருந்தேன். வாசியுங்கள் 1 யோவான், தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட், கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, ஹalleluya, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, ஹalleluya, பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க, ஹalleluya. வாசிங்க 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தை பாருங்கள், 7வது வசனம். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அல்லேலூயா. 11 படிங்க. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றும் கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார், அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். நல்ல கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்களும் நானும் கடவுளை பார்த்திருக்கோமா? கடவுளை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? பாத்தீங்களா? நான் பார்க்கல, நீங்க பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? பாத்தீங்களா? சொல்லவா? சொல்ல வேண்டாம். கடவுளை யாரா பாத்தீங்களா? கடவுளை நற்கருணையில் பார்க்கிறோம், சொரூபத்தில் பார்க்கிறோம். இதெல்லாம் விசுவாசம், நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். சில பேருக்கு ஆண்டவர் நேரில் தோன்றி இருக்கிறார், முகமுகமா தரிசனம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பகல்ல ஒரு ஐயா வந்து எனக்கு ஒரு சாட்சி சொன்னார். பிரதர், என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு நாள் ஆண்டவர் என் முன்னால வந்தாரு என்ற சில காரியங்களை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார். இது சிலர் கிடைக்கிற வெளிப்பாடு. ஆனா பைபிள் சொல்லுது, கடவுளை எவருமே என்ன செய்யல, பார்க்கல. ஆனா கடவுள் எங்க இருக்கிறாரு? ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்தும் போது அங்கே கடவுள் நம்மோடு வாழ்கிறார். கைதல். எந்த குடும்பம் அன்புள்ள குடும்பமாய் இருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறார். எந்த இடத்திலே அன்புக்கு இடம் இருக்கிறதோ அங்கே இறைவன் வாழ்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, அன்பு செலுத்துறதுல முதல் இடம் என் பேர் இருக்கணும். யார் இருக்கணும்? அவங்க என்ன அன்பு செஞ்சாங்களா அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை. நான் என்ன செய்வேன்? எல்லாரும் அன்பு செய்வேன். என்னை வெறுத்தாங்களா, ஒதுக்குனாங்களா, அவங்கள நான் அன்பு செய்வேன். என்ன புறக்கணிச்சாங்களா, அவங்கள அன்பு செய்வேன். ஏன்? அன்பு செய்ய நீங்கள் பழகிவிட்டால் கடவுள் சுரூபத்தில் அல்ல, கடவுள் கோவிலில் அல்ல, கடவுள் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். நீங்கள் கடவுளின் பிள்ளைகள், கடவுளுக்குரிய இயல்புக்குரியவர்கள். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, மீண்டும் அதே வார்த்தையை காண்பித்து விடுகிறேன். கடவுள் அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. சொல்லுங்க, எங்க இருந்து வருது? அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்திருக்கிறார்கள். ஆமென். நான் வந்து அன்பு செய்ய ஆரம்பிச்சேன்னா எனக்குள்ள யார் இருக்கா? கடவுள் இருக்காரு. அவங்க மூஞ்சி திருப்பிட்டு போறாங்க, ஏன் மேரிக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னா கடவுள் எங்க இருக்காரு? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்குள் கடவுள் இருக்கிறார் என்பதை அறிய வேண்டிய முதலிடம்
நான் பிறரை அன்பு செய்யும் பொழுது கடவுள் தூரத்தில் அல்ல, மலையில் அல்ல, சிலையில் அல்ல, எனக்குள் வாசம் செய்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒவ்வொரு பலி பூசையும் ஒவ்வொரு திருப்பலியும் அன்பின் பலி. ஆமென். கடவுள் அங்க நமக்கு பலியாக அர்ப்பணிக்கிறார். அந்த பலியில பங்கெடுக்கிற நாம் அன்புள்ளவர்களாக வாழும் பொழுது நிச்சயமாய் திருப்பலி நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இல்லையா? என்ன சொன்னீங்க? நல்லா திரும்ப சொல்லுங்கன்றாதிய. அல்லேலூயா. புரிஞ்சுதாக்கா? புரிஞ்சுதாங்க? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதாக்கா? தங்கச்சிக்கு புரிஞ்சுதா? அன்பு இல்லைன்னா நீங்களும் நானும் செய்கிற எந்த வழிபாட்டினாலும் நமக்கு ஆசீர்வாதம் வரவே. அன்பு. பகைவரை நேசிங்க, சபிக்கிறவங்களை நேசிங்க, தூற்றுறவங்களை நேசிங்க, உன் உடமையை பறிச்சவனை நேசி, என்ன சொன்னானோ எல்லாரையும் நேசிச்சு பார். கடவுள் பல மடங்கு, 1000 மடங்கு, கோடி மடங்கு உன்னை பெருகச் செய்வார், ஆசீர்வதிப்பார். முழங்கால் படியிடுவோம். ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. நல்ல கைகள் தட்டி பாடுங்க. இயேசுவே பெயரை சொல்லி அழைத்த அன்பு, உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, பெயரை சொல்லி அழைத்த அன்பு, உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, உன்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க நல்ல கைதடி பாடுங்க. அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, பாவங்களை மன்னிக்கும் அன்பு, பரிசுத்தமாக்கிடும் அன்பு, என் பாவங்களை மன்னிக்கும் அன்பு, பரிசுத்தமாக்கிடும் அன்பு, என்னை பரிசுத்தமாக்கிடும் அன்பு, என்னை பரிசுத்தமாக்கிடும் அன்பு, அல்ல அல்ல குறையா அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லா அன்பு, நோய்களை குணமாக்கும் அன்பு, சாபங்களை போக்கிடும் அன்பு, குணமாக்கிடும் என் நோய்கள் எல்லாம் குணமாக்குபவரே, நீக்கிடும் அன்பு, நோய்களை குணமாக்கும் அன்பு, என் சாபங்களை போக்கிடும் அன்பு, நோய்களை குணமாக்கிடும் அன்பு, என் சாபங்களை நோக்கிடும் அன்பு, ஆசீர்வதிக்கும் இயேசுவின் அன்பு, என்னை ஆசீர்வதிக்கும் இயேசுவின் அன்பு, சொல்ல இயேசுவே அன்பு, ருசிக்க ருசிக்க தவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு,
என் இயேசுவின் இணையில்லாத அன்பு.